புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். காதல் என்பதே கானல் நீரோ கதையின் 17ஆம் பகுதி தொடர்கிறது. நீங்கள் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்கள். அப்போ தான் கதையோட சுவாரஸ்யமே உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். மதுமிதாவின் பெற்றோருக்கு மனங்கொள்ளா மகிழ்ச்சியாக இருந்தது. சொன்னது போலவே ரமேஷ் நடந்து கொண்டதை எண்ணி பேரானந்தம் அடைந்தார்கள். சுப்பிரமணியன் தம்பி குடும்பத்தை திருமணத்துக்கு அழைக்கவில்லை. சுப்பிரமணியன் தம்பியின் மனைவி சித்ராவுக்கு மதுமிதாவின் குடும்பத்தில் யாரையும் பிடிக்காது. வற்புறுத்தி அழைத்து சித்ரா வந்தால் மதுமிதாவின் காதல் திருமணத்தை பற்றி கேவலமாக பேசுவாள் என்று நினைத்து ராஜம்தான் அவர்களை அழைக்க வேண்டாம் என்று கூறிவிட்டாள். சுப்பிரமணியனுக்கு தம்பியின் மீது உயிர். இருப்பினும் சூழ்நிலை தெரிந்து தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள். மணமகளின் தோழியாக இருந்த ஆஷா மதுமிதாவை கிண்டலடித்து கொண்டிருந்தாள். இத்தனை உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் ரமேஷ் ஒரு நடுத்தர பெண்ணுக்கு தனக்கு மனைவியாக்கி இருப்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். காதல் கைகூடி நினைத்தவரையே கணவராக அடைந்துவிட்ட மதுமிதாவின் வாழ்வில் இனி இன்பமே தொடர்கதை என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட ஆஷா இருவரும் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்தினாள். நேரம் நகர அனைவருமே விடைபெற்று வெளியேறினார்கள். முதலாக மதுமிதாவை பிரிந்த பெற்றோருக்கு விழியோரம் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது. மதுமிதாவும் அழுதுவிட்டாள். பெங்களூர் வீட்டை காலி செய்து பாத்திரங்களை மனைவியின் வீட்டுக்கு அனுப்பி கொண்டிருந்தான் ராஜீவ். இன்றுதான் காலி செய்ய கடைசி நாளாக வீட்டு உரிமையாளர் அறிவித்திருந்தார். ராஜீவ் வராவிட்டால் சுகியை தேடி போய்விடுவார் என்ற பயத்தில்தான் ரமேஷின் திருமணத்தில் கூட கலந்து கொள்ள முடியாமல் பெங்களூர் வந்துவிட்டான் ராஜீவ். அனைத்து முடிய வீட்டு உரிமையாளர் வந்தார். மீதமிருந்த அட்வான்ஸ் பணத்தை ராஜீவிடம் திருப்பி தந்தார். இன்னைக்கு மட்டும் சொன்னபடி நீங்கள் வரலைன்னா நான் உங்கள் மனைவி வீட்டுக்கே போயிருப்பேன் என்று கூறினார். நல்ல வேளை இவர் அங்கு போயிருந்து நாங்கள் பிரிந்திருக்கும் காரணத்தை சுகி இவரிடம் சொல்லிவிட்டால் என் மானமே போயிருக்கும். நான் இந்த வீட்டிலேயே இருப்பதாக தான் ரமேஷ் நினைத்து கொண்டிருக்கிறான். நான் உண்மையை சொல்வதற்கு முன் என்றாவது ஒரு நாள் என்னை தேடி ரமேஷ் இங்கே வரலாம். அப்போது இவர் மூலம் என்னை பற்றிய உண்மை தெரிந்துவிட்டால் துடித்து விடுவான். என்ன தம்பி, பலமான யோசனை ஒன்றுமில்லை. என்னை தேடி யாராச்சும் வந்தா நான் காலி பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க. நாங்கள் பிரிஞ்சிருக்கிற விஷயத்தை சொல்ல வேண்டாம். சரி தம்பி என்றார். சுகியோடு இன்பமாக வாழ்ந்த அந்த வீட்டை மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு அடக்க முடியாத வேதனையோடு வெளியேறினான் ராஜீவ். ரமேஷின் திருமணத்துக்கு போக முடியவில்லையே. வீடு தேடி வந்து அழைத்தான். உயிர் நண்பனாக இருந்தும் இப்படி செய்துவிட்டேனே. என்னையும் என் செயலையும் பற்றியும் ரமேஷ் என்ன நினைப்பான்? தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே இருக்கிறேனே. சூழ்நிலை கைதியாய் தவித்தான் ராஜீவ். தனியாக முதலிரவு அறையில் அமர்ந்திருந்தான் ரமேஷ். மதுமிதாவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்த போதும் ராஜீவின் செய்கை ரமேஷை அதிகமாகவே யோசிக்க வைத்தது. ஏன் என் திருமணத்துக்கு ராஜீவ் வரவில்லை? என்ன காரணமாக இருக்கும்? அவனுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் நிறையவே வித்தியாசம் தெரிகிறதே. ஏதோ ஒரு பிரச்சனையில் ராஜீவ் மாட்டியிருக்க வேண்டும். விடியட்டும், அது என்னவென்பதை கண்டுபிடிக்கிறேன். யோசனையில் இருந்தவனை மதுமிதா கொலுசு சத்தம் சுய நினைவுக்கு மீட்டது. கையில் பாலுடன் வந்து கொண்டிருந்தாள் மதுமிதா. அவள் அடிமேல் அடி வைத்து வருவதைக் கண்ட ரமேஷ் படுக்கையிலிருந்து எழுந்தான். அருகில் வந்துவிட்ட மதுவிடமிருந்து பாலை வாங்கி மேஜையின் மீது வைத்துவிட்டு அவளை வெறித்து பார்த்தான். என்ன ரமேஷ் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றுமில்லை, முன்னால் நடந்த நம்ம முதலிரவை நினைச்சு பார்த்தேன் என்று ரமேஷ் கூற சட்டென முகத்தை கைகளால் மூடிக்கொண்டாள் மதுமிதா. அடடே, வெட்கமா? கைகளை எடுக்காமல் தலையை ஆட்டினாள். அவள் கண்களை மறைத்திருந்த கரங்களை ரமேஷ் விளக்கினான். இந்த நேரத்தில் வெட்கத்தை எங்கே வைக்கணும் தெரியுமா? எங்கே வைக்கணும்? ஊடலாய் கேட்டாளா? இந்த ரூமுக்கு வெளியில் வச்சுட்டு காலையில் வெளியே போகையில் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். காணாமல் போச்சுன்னா ரொம்ப சௌகரியமாக போச்சு. சீ என்று நாணத்தோடு முகம் சுளித்தாள். நான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டக்காரி என்று சொன்னவள் அவன் அருகில் உட்கார்ந்தாள். எதை வச்சு சொல்கிற? உங்களை கணவராக அடைந்ததை வச்சுதான். நான் தான் மது கொடுத்து வச்சிருக்கணும். காலமெல்லாம் உன்னை பிரியாமல் உன் கூடவே இருக்கணும். ஆமாம்,
இனிமே போன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை சிரித்தான் ரமேஷ். கல்யாணம் முடிஞ்சதுமே உன்னை சிங்கப்பூருக்கு கூட்டிக்கிட்டு வர சொல்லியிருக்காரு அப்பா. போகலாங்க. எனக்கும் உங்கள் அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. மது, உனக்கு என்னென்ன ஆசை இருக்குன்னு சொல்லேன். வினாடி கூட உங்களை விட்டு பிரியாமல் இருக்கணும். அந்த ஒரே ஆசைதான் எனக்கு. வேற உங்களை மாதிரி ஒரு பெண் குழந்தையும் என்னை மாதிரி ஒரு ஆண் குழந்தையும் வேண்டும். கிண்டலா? இல்லை, நீங்கள் இல்லாத நேரத்தில் நம்ம குழந்தையை கொஞ்சுக்குவேன். இப்போதைக்கு நமக்கு குழந்தையும் வேண்டாம். நீ அந்த மரண வலிக்கு அப்புறம் மறுஜென்மமும் எடுக்க வேண்டாம். அதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம்தான். அது வரைக்கும் நாம தான் குழந்தைங்க. ஆசை தீர வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு அப்புறம்தான் எல்லாமே. உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் பேரன் பேத்தியை பார்க்க ஆசைப்படுவாங்களே, அவங்களுக்காக நாம் நம்ம இன்பத்தை சீக்கிரமாகவே தொலைக்கணுமா? என்னால் முடியாது. இந்த ரமேஷ் சொன்னது தான். நம்ம கையில் என்ன இருக்குது? நீங்கள் முதல்ல பாலை குடிங்க. மது எடுத்து தர வாங்கி பருகினான். மிச்சத்தை மதுவிடம் தந்தான். அவளும் பருகினாள். பேசிய நேரத்தை கடத்த வேண்டாம். சொன்னவாறே அருகில் அமர்ந்திருந்த மதுவை ஆசையோடு ரமேஷ் தொட முயன்றபோது திடுமணம் மயங்கி படுக்கையில் விழுந்தாள் மதுமிதா. என்ன ஆயிற்று? நன்றாகத்தானே இருந்தால். பதறிப்போன ரமேஷ் அம்மாவின் அறைக்கு வந்து பார்த்தான். ஆழமான உறக்கத்தில் இருந்தாள். தொந்தரவு செய்ய மனமின்றி தொலைபேசி மூலம் மருத்துவரிடம் தெரிவித்துவிட்டு மீண்டும் மாடிக்கு வந்தபோது மது மயக்கத்திலிருந்து விடுபட்டிருந்தாள். ரமேஷின் பதட்டம் நிறைந்த முகத்தை கண்டவள், எனக்கு ஒன்றுமில்லை, நல்லாத்தான் இருக்கேன் என்றாள். இல்லை மது, எதுக்கும் டாக்டர் வந்து பார்க்கட்டும். அதுவரை நீ கொஞ்சம் ஓய்வு எடு என்றவன் கீழிறங்கி வந்து நின்றான். அடுத்து 15 நிமிடங்களில் குடும்ப மருத்துவர் பலராமன் காரில் வந்திறங்க அவரை கையோடு அழைத்து கொண்டு மாடிக்கு வந்தான். மதுமிதாவை பரிசோதித்து முடித்த பலராமன் பார்வையை திருப்பி ரமேஷை பார்த்தார். எதனால் டாக்டர் மயக்கம் வந்தது? ரமேஷ் முந்திக் கொண்டு கேட்டான். அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. பலராமன் சொல்ல இடிந்து போனான் ரமேஷ். தர்ம சங்கடமான பார்வையில் பலராமனை பார்த்தான். மிஸ்டர் ரமேஷ், காதல் கல்யாணத்தில் இதெல்லாம் ரொம்ப சகஜம், வாழ்த்துக்கள் என்று கூறி வெளியேற பேயறந்தார் போல் நின்றிருந்தான் ரமேஷ். இன்ப அதிர்ச்சியுடன் ரமேஷை பார்த்த மதுமிதாவை வேண்டாவிருப்பாக பார்த்தான் ரமேஷ். அவனை நெருங்கியவள், நாம் அவசரப்பட்டதோட பலன் இப்போ வாரிசா வளருது. அதை நினைச்சு சந்தோஷப்படாமல் ஏன் கவலைப்படுறீங்க? பதிலின்றி தீவிரமான யோசனையில் இருந்தான் ரமேஷ். ஒரே ஒரு நாள் இன்பமாக இருந்ததற்கு உடனடியாக அப்பா பட்டம்மா? வாழ்க்கையை எத்தனை சந்தோஷமாக அனுபவிக்க நினைத்திருந்தேன். என் சந்தோஷத்தையே முழுமையாக அழிக்க முளைத்திருக்கும் இக்கரு தேவையா? அழித்துவிட செல்வோம். என்னங்க பலமான யோசனை. சிந்தனையில் இருந்தவனை சுய நினைவுக்கு மீட்டாள் மது. வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் நான். இது உனக்கே தெரியும். ஆமாம், இப்போ அதுக்கு என்னங்க? என்னோட சந்தோஷத்துக்கு தடையாக இருக்கிற அந்த கருவை கலைச்சிடு, சர்வசாதாரணமாக சொன்னான். அதை கேட்ட மதுவிற்கு கர்ப்பமே கலைந்தார் போல ஒரு வலி வயிற்றுக்குள் உருவானது. மண் பிளந்து பூமிக்குள் போவது போல் ஒரு உணர்வு. ரமேஷை பார்த்தவள், எதுக்காக நம்ம குழந்தையை கலைக்கணும் என்று கேட்டாள். கல்யாணத்துக்கு முன்னாலேயே வயிற்றுல குழந்தை. கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கலை. ரமேஷா இப்படி பேசுவது? என்னால் நம்ப முடியவில்லை. நெஞ்சு கனத்தது மதுமிதாவிற்கு. வேண்டாங்க மன்றாடினாள். உனக்கு நான் வேணுமா இல்லை குழந்தை வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்க. அரக்கத்தனமாக ரமேஷ் கூற நிலை தடுமாறி போன மதுமிதா நிற்கக்கூட முடியாமல் தரையில் அமர்ந்தாள். வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. நம்ம குழந்தையை பெற்று வளர்க்கலாங்க. மதுமிதா மீண்டும் மீண்டும் மறுக்க, ஏன் கலைக்க மறுக்கின்றாள்? குழந்தை என்னை இனிமேல் பெற்றுக்கொள்ள முடியாதா? என்னை உயிராய் நேசிக்கும் இவள் ஏன் மறுக்க வேண்டும்? யோசித்து பார்த்தவன் அப்போதுதான் அம்மா சொன்னது. வழியில் இருவரையும் பார்த்தது. அவர்கள் அதை பற்றி ரமேஷிடம் மறைத்தது. ஹோட்டலில் கேள்விப்பட்டது. திருமணத்துக்கே ராஜீவ் வராமல் இருந்தது. இதெல்லாம் ஏன் என்று யோசிக்க தொடங்கினான். யோசனையின் முடிவில் ராஜீவின் மீது சந்தேகம் வலுத்தது ரமேஷுக்கு. அம்மா சொன்னது உண்மைதான். நான் தான் அவசரப்பட்டு விட்டேன். ஒரே ஒரு நாள் தவறிலேயே எப்படி இவள் தாய்மை அடைந்திருப்பாள்? இது என்ன சினிமாவா? கல்லூரியில் படிக்கும்போதே பெண்கள் விஷயத்தில் 2 முறை மாட்டி என்னை ஏமாற்றி பின் நானே கண்டுபிடித்திருக்கிறேன். இலக்கிய பேச்சில் இவளை மயக்கி வசப்படுத்தி விட்டானா? அல்லது சூழ்நிலை இருவரையும் தவறுக்கு தூண்டி இருக்குமா? எப்படியோ ஏதோ ஒரு வழியில் தவறு நடந்திருக்கிறது. அதனால்தான் என் திருமணத்துக்கு கூட ராஜு வரவில்லை. இருக்கட்டும், இவளிடம் சந்தேகம் என்று பேசக்கூடாது. என்னதான் சொல்கிறாள் என்பதை பார்ப்போம். கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாளிலேயே குழந்தையை பெற்றுக்கிட்டு என்னோட சந்தோஷத்தை மூட்டை கட்டி வைக்க நான் தயாராயில்லை. உலகத்தில் யாரும் செய்யாததையா உன்கிட்ட செய்ய சொல்றேன்? பின்வாங்காமல் பேசினான் ரமேஷ். நீண்ட நேர யோசனைக்கு பின் ரமேஷ் இப்படி பேசியது மதுவை அதிகமாகவே சிந்திக்க வைத்தது.
மது சிந்திக்க துவங்கினாள். எதற்காக இக்கருவை கலைக்க சொல்கிறார்? ஒருவேளை தனித்திருந்து கர்ப்பமானதால் சந்தேகப்படுகின்றாரோ? இல்லை என்றால் உயிருக்குயிராய் காதலித்த ரமேஷ் ஏன் இப்படி அரக்கத்தனமாக? சிந்தனையிலிருந்து விலகி ரமேஷை பார்த்தவள், இந்த கருவை நீங்க கலைக்க சொல்றதுக்கு காரணம் என்ன என்று கேட்டாள். பெரிய அந்தஸ்துல 4 பேர் மதிக்கிற அளவுல இருக்கிற எனக்கு இது பெரிய அவமானம். ரமேஷின் வார்த்தைகள் மதுமிதாவுக்கு கோபத்தை தூண்டியது. உங்க அந்தஸ்துக்கும் மதிப்புக்கும் ஓர் உயிரை பலி வாங்கணுமா? உங்களை பெற்றதும் ஒரு பெண் தானே. அவங்களுக்கு வராத நினைப்பு ஏன் உங்களுக்கு மட்டும் வருது? கருவை ஆண்கள் சுமந்தால்தான் அதோட அருமை தெரியும். அல்ப சுகங்களுக்காக நீங்க சொல்ற கொடுமையை நான் செய்ய மாட்டேன். எனக்கு குழந்தைதான் பெருசு, திட்டவட்டமாக சொன்னாள். அப்ப நான் உனக்கு தேவையில்லை, அப்படித்தானே? கடைசியாக கேட்கிறேன், உன்னோட முடிவு என்ன? குழந்தையை கலைக்க முடியாது. அப்போ குழந்தையோடு உன்னை நான் ஏற்றுக்க முடியாது. எந்திரத்தனமாக பேசினான் ரமேஷ். மதுமிதாவுக்கு புரிந்துவிட்டது. என்னை வெறுக்கும் அளவுக்கு வந்துவிட்டாரே. இதற்கு காரணம் சந்தேகம்தான். இனிமேல் ஒரு நிமிடம் கூட இங்கு இருக்கக்கூடாது முடிவு செய்து கொண்டாள். அதிகாலையிலேயே பெரியம்மாவின் வீட்டுக்கு வந்து சேர்ந்த ராஜு முதலாவதாக ரமேஷின் திருமணத்தை பற்றித்தான் விசாரித்தான். நானும் போகலை ராஜு என்றாள் பெரியம்மா. ரமேஷ் என்னை மன்னிக்கவே மாட்டான். நீ பெங்களூர் போகிறத ஒரு நாள் தள்ளி போட்டிருக்கலாம். ஏற்கனவே வீட்டுக்காரர் தந்த கெடு முடிஞ்சு போயிடுச்சு. நேற்று மட்டும் நான் அங்கே போகலைன்னா அவர் சுகியை தேடி போயிருப்பார். போயிருந்தா என்ன? அவள் என்னை பற்றின உண்மையை சொல்லிட்டா எனக்குத்தானே அவமானம். என்னை தேடி வர்றவங்க கிட்ட அவர் அதைத்தான் காரணமாக வச்சு பேசுவார். என் அலுவலகத்தில் யாருக்குமே உண்மை தெரியாது. அது மட்டும் இல்லை, திடீர்னு ரமேஷ் என்னை தேடி அங்கே வந்து நான் அங்கே இல்லாமல் இருந்து அவர் உண்மையை ரமேஷிடம் சொல்லிட்டா எனக்கு தானே அவமானம். அதான் நானே போயிட்டு வந்துட்டேன். பரவாயில்லை ராஜு, ஏதாச்சும் அன்பளிப்பு வாங்கிட்டு போய் உடனே ரமேஷை பார்த்துட்டு வா என்றாள். யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் மதுமிதா பிறந்த வீடு போயிருந்தாள். கண் விழித்த ரமேஷின் அம்மா மதுமிதாவை தேட ரமேஷ் விபரம் முழுவதும் கூறினான். ஒரு நாள் சந்தியாவோடு இருந்த விஷயத்தை மறைத்து நல்லவனை போல் ரமேஷ் சொன்னதை கேட்ட அம்மாவுக்கு இடி தாக்கியது போலிருந்தது. நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்கலை. இப்ப கண்ணாலேயே பார்த்துட்ட. இவளெல்லாம் ஒரு பெண்ணா என்று காரி உமிழாத குறையாக சொன்னவள், எல்லாத்துக்கும் காரணம் உன் நண்பன் தான். முதல்ல அவனோட சகவாசத்தை நிறுத்து. கர்மம் கர்மம், இதுங்க முகத்தில் விழிக்கிறதை பாவம் கரித்து கொட்டினாள் அம்மா. ரமேஷ் பதிலின்றி இருமனதாக போராடினான். ராஜு தவறு செய்திருப்பானா? இல்லை, அந்த ஒரு நாள் தான் அவள் கர்ப்பத்துக்கு காரணமா? சபலங்களுக்கு அடிமையாகாத மனிதன் எங்கும் கிடையாது. இதை எப்படி வெட்கம் விட்டு கேட்பது? நண்பனாக இருந்தே குழி பறித்து விட்டானே. நான் எடுத்த முடிவுதான் சரியானது. இனி குழந்தையை கலைக்கின்றேன் என்று வந்து கொஞ்ச நாள் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது. திட்டவட்டமாக தீர்மானித்து கொண்டான். ரமேஷ், நடந்ததை மறந்துடு. பேசாமல் மெட்ராஸில் இருக்கிற என் தம்பி பொண்ணையே கட்டிக்க. நல்ல வேளை நீ ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணாமல் போனது ரொம்ப நல்லதாக போச்சு. இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிடுவோம். சரியா சொன்னீங்க. என்னை ஏமாத்தின அவளை பற்றி பேசவே கூடாது. வெளுத்தத்தெல்லாம் பாலுன்னு நினைச்சேன். ஆனால் எப்போ அவள் கர்ப்பம்னு தெரிஞ்சதோ அப்போவே அவளை என் மனசிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். அவள் எனக்கு துரோகம் செய்யலை, என்னோட உண்மையான காதலிக்கே துரோகம் செய்துட்டா. இனிமே அதை பற்றி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ எப்போ சரின்னு சொல்றியோ உடனே என் தம்பி பொண்ணு சாந்தியை பேசி முடிச்சிடலாம். என் தம்பிக்கும் நம்ம குடும்பத்தில் சம்பந்தம் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. இதெல்லாம் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நீ தான் அதுக்குள்ளே காதலிக்க ஆரம்பிச்சிட்ட. நடப்பது எல்லாமே நல்லதுக்கு தான் நினச்சிக்குவோம். மதுமிதா தான் என்னோட காதலுக்கு துரோகம் செய்துட்டா. ஆனால் என்னால் முடியலை. அப்படின்னா சாந்தியை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னால் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியலை. என்னை தனியாக விட்டுடுங்க என்று கூறி மாடிக்கு சென்றான். அடிப்பாவி, அப்போவே சொன்னேனே கேட்டியா? நான் நினைச்ச மாதிரி நடந்துடுச்சே. ஏற்கனவே அக்கம் பக்கம் சொல்ல வேண்டாம். இப்போ வயிற்றுல சுமையோடு ஒரே நாளில் வாழாவிட்டியா? ஐயோ கடவுளே, மானமே போயிடும். தலையாக அரைந்து கொண்டு அழுதாள் அம்மா. பெற்றோரின் பேச்சை மீறியது எவ்வளவு பெரிய தவறென்பதை அணுவாக உணர்ந்தாள் மதுமிதா. புருஷன் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிட்டா ஊர் உலகம் என்ன சொல்லும்? நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க? வண்டியில் வந்து இறங்கையிலேயே கண்டபடி பேசினாங்க. இப்போ சொல்லவா வேணும்? எப்படியாச்சும் அவன் கூடவே வாழ்கிறதுக்கு வழியை பாருடி. அம்மா ஆதங்கத்துடன் கூற, தன்னோட சந்தோஷமான வாழ்க்கைக்காக மட்டும் இந்த கருவை அவர் கலைக்கச் சொல்லலை. என் மேலே மறைமுகமான சந்தேகமும் இருக்குது. சொன்னதுமே கலைச்சிட்டு அவர் கூட குடும்பம் நடத்தினா நாளைக்கு எவனாலேயோ வந்தது. அதனால தான் சொன்னதும் கலைச்சிட்டாங்கிற பழி என் மேலே வரும். சந்தேகம்னு வந்துட்டா நரம்பு இல்லாத நாக்கு எப்படி வேணுமுன்னாலும் பேசும்.
கிடைச்ச வாழ்க்கையை உதறிட்டு வந்து வீராப்பு பேசுகிறாளே, நான் எங்கே போய் முட்டிக்குவேன்? பேசுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது. அவன் சந்தேகத்தோட பேசினா பேசிட்டு போகிறான். நீ என்ன அந்த மாதிரி பொண்ணா பிறந்துட்டாலே எல்லாத்தையும் அனுசரித்து தான் போகணும். அம்மா கோபமாய் சீறினாள். அதுக்குன்னு அவரோட இஷ்டம் போல என்னை நடக்க சொல்கிறீங்களா? மதுவும் கோபமாகவே கேட்டாள். இந்த காலத்தில் பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. நீ இப்படி பண்ணிட்டு வந்திருக்கியே. வாழ்க்கை தான் பெருசுன்னு போகிறதாலே தான் வாட்டி வதைக்கிறாங்க. எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை அடித்து சொன்னாள். கல்யாணத்துக்கு முன்னாலேயே தப்பு பண்ணிட்டு இப்போ தத்துவம் பேசுறதுல புண்ணியம் இல்லை. உன்னை வரைக்கும் பார்க்காத எங்களையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. குழந்தை என்ன இனிமே பெத்துக்க முடியாதா? அப்படி அவன் உன்மேலே சந்தேகப்பட்டிருந்தா முழுசா வெறுத்திருப்பான். சொன்னா கேளு மது, வீராப்பு பேசிட்டு உன்னோட வாழ்க்கையையும் நம்ம குடும்ப மானத்தையும் கெடுத்துடாதே. உன்னோட கருவை ஒரு கெட்ட கனவா நினைச்சு கலைச்சிடு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்க. நீங்களும் புரியாமல் பேசுகிறீங்களே. தன்னை காப்பாற்றிக்க முடியாத ஒரு சின்ன உயிரை துண்டு துண்டா அங்கமங்கமாக சிதைச்சி திட்டம் போட்டு நாம் செய்கிற முட்டாள்தனத்துக்கு பேருதான் கருக்கலைப்பு. இது எனக்கு தேவையில்லை. பாலுணர்வு பசியை தீர்த்துக்கிட்டு என் மேலேயே சந்தேகப்பட்டுக்கிட்டு மறுபடியும் சுகத்துக்காக என்னை சுதந்திரமாக எதிர்பார்க்கிற ரமேஷுக்கு இந்த வாய்ப்பை நான் தரமாட்டேன். இது எனக்கு தேவையில்லாத கருணு புத்திசாலித்தனமாக கழிச்சிட்டு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு வினாடி கூட என்னால் வாழ முடியாது. ஒரு சிற்பி கூட தான் செய்த சிலையை அழிக்கணும்னா 1க்கு 100 தடவை யோசிச்சுத்தான் செய்வான். அதை விட கேவலமா மனித உயிர்? இல்லை, அதை அழிக்கிறதுக்காக தான் நமக்கு உரிமை இருக்கா? மனுஷங்க தன்னைத்தானே அழிச்சிக்கிறதையே தற்கொலைன்னு தடுக்கிற நாம ஒரு சிசுவை கருவிலேயே அழிக்கிறது கொலைக்கு சமம் இல்லையா? இது கடவுள் எனக்கு போட்ட பிச்சை. இதை நான் அழிக்க மாட்டேன். நீ சொல்றது நியாயம்தான். இருந்தாலும் நாளைக்கு அந்த குழந்தைக்கு அப்பா தேவையில்லை சட்டென சொன்னாள். நாமெல்லாம் பெண்கள். என்னதான் கண்ணகியா வாழ்ந்தாலும் நடவடிக்கையில் கொஞ்சம் மாற்றம் தெரிந்தாலே இந்த ஊர் உலகம் மாதவின்னு தான் பட்டம் தரும். பொல்லாத உலகம். அதை தூக்கி குப்பையில் போடுங்க. நமக்காக தான் நாம் வாழுறோம். பொம்பளைன்னு பணிந்து நாம் போகிறதால தான் இன்னும் நிமிர முடியாமல் இருக்கோம். மனசுல தன்னம்பிக்கையும் செயலில் உறுதியும் இருந்தால் பெண்கள் எதை வேணுமென்னாலும் சாதிக்கலாம். புதுமை பெண்ணாக சீறினாள் மதுமிதா. ராஜம் எதுவும் பேசவில்லை. கணவன் வரட்டும் என்று அமைதியாயிருந்தாள். பரிசு பொருளுடன் ரமேஷை பார்க்க ஆவலோடு வந்தான் ராஜீவ். அவனை பார்த்ததுமே ரமேஷுக்கு வெறுப்பாக இருந்தது. மனதில் சபித்து கொண்டே வாடா என்றான். ஒரு முக்கியமான வேலை இருந்தது. எவ்வளவு முயற்சி பண்ணியும் உன் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியலை ரமேஷ். என்னை மன்னிச்சிருடா. நன்றாகவே நடிக்கிறான் என்று நினைத்து கொண்டான் ரமேஷ். நான் பேருக்கு தாண்டா கல்யாணம் பண்ணினேன். ஆனால் மதுவுக்கு என் கூட வாழ கொடுத்து வைக்கலை. என்ன ரமேஷ் சொல்கிற? மது கர்ப்பமாக இருக்கா. என்னது? தாய்மை அடைஞ்சிருக்காங்களா? இவன் ஏன் பதட்டமடைய வேண்டும்? தன் தவறு வெளிப்பட்டு விட்டதே என்ற பயமா? இருக்கலாம். நினைத்தவன் ராஜீவை நேரே பார்த்து ஆமாம் என்றவன் அப்போதும் அந்த ஒரு நாள் சம்பவத்தை சொல்லாமல் மறைத்தான். நெருப்பின்றி புகையுமா? நினைத்த ராஜீவ் கேட்டே விட்டான். ஏன் ரமேஷ், கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஏதாச்சும் ஒரு நாள், ஒரே ஒரு நாள், அதுக்காக இப்படி ஒரு தண்டனையா? கேட்டவன் அதனால தான் அந்த கருவை அழிக்க சொன்னேன். ஆனால் அவள் குழந்தை தான் பெருசுன்னு என்னை உதறிட்டு போயிட்டா. என்னதான் இருந்தாலும் நீ குழந்தையை கலைக்க சொல்லியிருக்கக்கூடாது. நான் சொன்னதுதான் அழுத்தமாய் சொன்னான் ரமேஷ். ராஜீவால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. என்னோட எதிர்பார்ப்புகளை உடைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களை நான் வெறுத்துடுவேன். மதுமிதா உன் மனைவிடா. அதனால தான் கருவை மட்டும் கலைக்க சொன்னேன். உன்னோட முடிவு கருவை கலைச்சா ஏற்றுக்குவேன் தீர்மானமாக சொன்னான். இரவு வேலையிலிருந்து திரும்பிய சுப்பிரமணியத்திடம் மதுமிதாவின் தவறையும் அதை நியாயப்படுத்தி அவள் பேசிய விதத்தையும் வரிவிடாமல் சொல்லி முடித்தாள் ராஜம். மது அறையில் இருந்தாள். சுப்பிரமணியனால் நம்ப முடியவில்லை. என் மகளா இப்படி அவசரப்பட்டு? நினைத்தபோது நெஞ்சே வெடித்து விடும் போல் இருந்தது. மகளின் அறைக்கு வந்தார். அப்பா தன்னை பார்த்து வருவதை கண்ட மது சட்டென எழுந்து அவர் முகம் பார்க்க தைரியமின்றி திரும்பி நின்று கொண்டாள். சுப்பிரமணியன் அவள் அருகில் சென்று மதுவின் தோளை தொட்டு திருப்பினார். என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்று கூறி தொபீரென்று காலில் விழுந்தாள் மது. சுப்பிரமணியன் குனிந்து தூக்கி நிறுத்தினார். மது, இதுவரைக்கும் நாங்கள் சொன்னதையெல்லாம் ஆலோசனையாக எடுத்துக்கிட்டு முடிவை உன்னோட விருப்பப்படி தான் எடுத்த. அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல வரலை. இது உன்னோட வாழ்க்கை. நீதாம சரியான முடிவெடுக்கணும். சுப்பிரமணியன் சொல்ல மதுமிதாவின் விழிகளில் கண்ணீர் ததும்பியது. உங்கள் பேச்சை கேட்காம காதல் மயக்கத்தில் அலைஞ்ச எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிடுச்சு. அதுக்காக விபரீதமான முடிவை மட்டும் தேடி போக மாட்டேன். பலாத்காரத்தை விட மோசமானது தற்கொலை.
சொன்னவள் அம்மா அப்பா இருவரையும் பார்த்து, அதுக்காக நீங்களும் என்னை வெறுத்து ஒதுக்கிடாதீங்க என்று முடிந்த மறுவினாடி அம்மா ஓடி வந்து அணைத்து கொண்டாள். ராஜீவ் யோசனையாயிருந்தான். அத்தனை விபரத்தையும் பெரியம்மாவிடம் சொல்லியிருந்தான். ரமேஷின் மீது பெரியம்மா கோபம் கொண்டாள். ஏன் ரமேஷ் இப்படி நடந்து கொள்கிறான்? எப்போதும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? மற்றவர்களை வரவேற்று மாறத்தானே வேண்டும். அதுதானே வாழ்க்கை. ரமேஷ் பிடிவாதக்காரன். மது ஏன் கருவை கலைக்க மறுத்தால் முதலில் அதற்கான காரணத்தை அறிய வேண்டும். வழக்கமான நேரத்துக்கு எழுந்துவிட்ட ராஜா முகம் கழுவிய பின் பாலை எடுக்க வாசலுக்கு வந்தாள். மது இன்னும் எழுந்திருக்கவில்லை. பக்கத்து வீட்டில் சுப்ரபாதம் பாடிக்கொண்டிருந்தது. கதவோரம் இருந்த பால் பாட்டிலை எடுக்க வந்த ராஜம் கணவர் அமரும் நாற்காலியை பார்த்தாள். சுப்பிரமணியனும் எழுந்திருக்கவில்லை. ராஜம் கடைசியாக பார்த்தபோது காலை பேப்பரும் வந்திருந்தது. இவ்வளவு நேரமாகியும் எழுந்திருக்கவில்லையே நினைத்தவள் கதவை திறந்து கொண்டு சுப்பிரமணியத்தின் அறைக்குள் வந்தாள். கட்டிலில் கால் நீட்டி படுத்திருந்த சுப்பிரமணியன் எழுப்ப இடிந்து போனாள். ராஜம் உடலில் எந்த வித அசைவும் இல்லை. கீழே வழக்கமாக துக்கத்துக்காக சாப்பிடும் மாத்திரை பாட்டில் காலியாக கிடந்தது. ஐயையோ, நான் என்ன பண்ணுவேன்? எங்களை அனாதையாக்கிட்டு போயிட்டீங்களே. ராஜத்தின் அலறல் கேட்டு கண் விழித்த மது பதறி போய் வந்தாள். இறந்து கிடந்த தந்தையை பார்த்ததும் அப்பா என்று வான்முட்டும் அளவுக்கு கத்தியவள் கட்டி பிடித்து கொண்டு கதறினாள். சத்தம் கேட்டு கூட்டம் கூடியது. அனைவரின் வாய்க்கும் மதுவின் விஷயம்தான் அவளாய் உழன்றது. பொண்ணு செய்த காரியத்தால் பாவம் அவமானம் தாங்க முடியாமல் நல்ல மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. என் மகளா இருந்திருந்தா வெட்டி புதைச்சிருப்பேன். அந்த வாசகங்கள் மதுவை பெரிய அளவில் வேதனையடைய செய்தது. தந்தையின் மரணத்துக்கு தான் காரணம் என நினைத்து குற்ற உணர்வுடன் புழுவாக துடித்தாள் மது. உறவினர்கள் அனைவருக்கும் விவரம் தெரிவிக்க வந்து சேர்ந்தார்கள். சுப்பிரமணியத்தின் தம்பி தவசிக்கு அண்ணனின் மரணத்தை ஜீரணிக்க முடியவில்லை. பிணத்தின் மீது முட்டிக்கொண்டு அழுதார். அவர் மனைவி சித்ரா மதுவின் மீது அடங்காத ஆத்திரம். மதுவை தனியே அழைத்து திட்டவும் செய்தாள். ஏண்டி காதல் கத்திரிக்காயின்னு அப்பாவியே கொன்னுட்டியேடி. எங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்போம்னு காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிட்டிங்க. இப்போ ஊருக்கே தெரிஞ்சிடுச்சு. வரப்போகிற அவமானத்தை நினைச்சே உங்கள் அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு என்று பொறிந்து தள்ள அருகில் நின்றிருந்த சித்ராவின் மகள் தீபாவுக்கு எரிச்சலாக இருந்தது. அம்மா, ஏன் அக்காவை திட்டுறீங்க? ஏற்கனவே அவங்க மனவேதனையில் இருக்காங்க. நீ சும்மா இருடி. இவ ஒழுங்கா இருந்திருந்தா அவர் இறந்திருப்பாரா என்று சத்தம் போட்டு பேசினாள். சித்ரா, யாரோட சாவுக்கும் யாரும் காரணமாக முடியாது. நீ பேசாம இரு என்று அதட்டினார் தவசி. ரவிச்சந்திரன், ஆசா இருவரும் அடுத்தடுத்து வந்தார்கள். ரவிச்சந்திரன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை இப்படியெல்லாம் நடக்கும் என்று. மது, ராஜம் இருவருக்கும் ஆறுதல் கூறினார். ஆசாவுக்கு வேதனை முள்ளாக மனதை கீறியது. தன்னை போலவே மதுவும் ஏமாற்றப்பட்டு விட்டதை நினைத்து, சே, ரமேஷை எவ்வளவு உயர்வாக நினைத்திருந்தேன். இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருக்கிறாரே. இவர்கள் எல்லாம் மனித வர்க்கம்தானா? ரமேஷை திட்டி தீர்த்தாள். அதே நேரம் கடைசி வரை கருவை கலைக்க முடியாது என்று கூறி ஒரு ஜீவனை காப்பாற்றிவிட்ட மதுவை நினைத்து பெருமிதம் கொண்டாள். வெளியில் சென்று திரும்பிய ராஜுவிடம் பெரியம்மா மதுவின் தந்தை மரண செய்தியை சொல்ல திடுக்கிட்டவன் ஆட்டோ பிடித்து அரை மணி நேரத்தில் மதுவின் வீட்டை அடைந்தான். கூட்டத்தினோடே இருந்தே மதுவை தேடி பிடித்து ஆறுதல் கூறினான். பிறகு சுப்பிரமணியத்தின் திடீர் மரணத்துக்கு காரணம் என்று கேட்டான். கனத்த குரலில் சோகம் கக்க மது அனைத்தையும் சொன்னாள். ரமேஷின் ஏமாற்ற செயலால் தான் சுப்பிரமணியன் இறந்திருக்கிறார் என்று தெரிந்தும் அவனை விட்டுத்தர மனமின்றி, ரமேஷ்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னீங்களா என்று கேட்டான் ராஜு. இல்லை, 1000 தான் இருந்தாலும் இந்த விஷயத்தை ரமேஷ்கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது. நான் வேணுமுன்னா என்று ராஜு இழுக்க, வேண்டாம் ராஜு, அவர் முகத்தில் விழிக்கவே எனக்கு பிடிக்கலை என்றாள் மது. மனம் கேட்காமல் பிரதான சாலைக்கு வந்து ரமேஷுக்கு போன் செய்தான் ராஜு. ரமேஷின் அம்மாதான் எடுத்தாள். ரமேஷ் இல்லை என்று சொன்னவள் சுப்பிரமணியனின் மரண செய்தியை கேட்டு பெரிதாக வருத்தம் எதுவும் கொள்ளவில்லை. தொடர்ச்சியாக ஒரே பதில் கிடைக்க நேரில் வந்து பார்த்தும் ராஜுவுக்கு ஏமாற்றமே. ரமேஷ் மாடியில் இருந்தான். சுப்பிரமணியனின் சாவில் கலந்து கொண்டால் வருவோர் போவரெல்லாம் அவனைத்தான் காரணம் சொல்வார்கள் என நினைத்து யார் வந்து கேட்டாலும் தான் இல்லை என்று சொல்லுமாறு அவனே அம்மாவிடம் கூறியிருந்தான். ஒரு சில தினங்கள் விலகியது. ரமேஷை சந்தித்து புத்திமதி சொல்ல ரவிச்சந்திரன் செல்ல உள்ளே இருந்து கொண்டே இல்லை என்று கூறுமாறு அம்மாவிடம் சொல்லி அனுப்பினான் ரமேஷ்.
ராஜீவ் மதுமிதாவை சந்தித்து பேசினான். பாருங்க, யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சிக்க பாருங்க. எதுக்காக நான் குழந்தையை கலைக்கணும்? இது அவரோட குழந்தை தானே, அவனுக்கு மட்டும் தெரியாத என்ன? எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தான் கலைக்க சொல்கிறான். குழந்தையை கலைக்க சொன்னதுக்கு வேற காரணம் இருக்குது. என்ன காரணம்? நான் தனியாக இருந்து தாய்மை அடைஞ்சதை சந்தேகப்படுறாரு. இதை அவரால் என்கிட்ட சொல்ல முடியலை. அதனால தான் குழந்தையை பழி வாங்க பார்க்குறாரு. இருக்காது மது, நான் நம்ப மாட்டேன். அதுவும் உன்னை போய் சேச்சே, அவனை பற்றி தான் தெரியும் இல்லையா? எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறான். உங்களுக்கு வேணும்னா இப்படி நினைக்க தோணலாம். ஆனால் அதே நேரம் உயிராக காதலிச்சு மனமுடிச்சு என் கருவை கலைக்க சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? சந்தேகம்தான். மயனோட மாளிகைன்னு தெரிஞ்சும் திரௌபதி தப்பு பண்ணினா, மாயமானுன்னு தெரிஞ்சும் சீதை தப்பு பண்ணினா. அதே மாதிரி நானும் அவரை பற்றி தெரிஞ்சிருந்து மறுபடியும் தப்பு பண்ண மாட்டேன். என் மேலே உண்மையான அன்பிருந்தா எங்கள் அப்பா இறந்தும் இன்னமும் என்னை வந்து ஏன் பார்க்கலை? இதிலிருந்தே அவர் என்னை வெறுக்கிறது தெரியலையா என்று கேட்க ராஜு தடுமாறினான். படுக்கையில் சாய்ந்தபடியே யோசனையில் மூழ்கி இருந்தான் ராஜு. சுப்பிரமணியனின் தற்கொலை பெரிதாக வருந்துமளவுக்கு ராஜுவை பாதித்திருந்தது. சாவுக்கு கூட வராத ரமேஷை காரியத்தன்றாவது அழைத்து பேசி அவன் மனதை மாற்றி மதுமிதாவை ஏற்றுக்கொள்ளச் செய்யலாம் என நினைத்திருந்த ராஜுவுக்கு ஏமாற்றமாகவே அமைந்தது. பலமுறை முயன்றும் ரமேஷை பார்க்க முடியவில்லை. கடைசியாக ரமேஷை விசாரிக்க சென்றபோதுதான் அவன் ஏதோ அவசர வேலையாக பெங்களூர் சென்றிருப்பதாக அம்மா கூறியிருந்தார். ரமேஷ் செய்தது சிறிதும் சரியல்ல. அவனுடைய சந்தோஷ வாழ்வுக்காக இப்படி ஒரு தண்டனையை மதுவிற்கு தந்திருக்க கூடாது. மதுவை போன்று ஒரு பெண் இனிமேலும் அவனுக்கு கிடைப்பாளா? சந்தோஷம் ஒன்றையே வாழ்க்கையின் குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு வாழும் இவன் அவசரப்படாமல் இருந்திருக்க வேண்டும். தவறுக்கு இருவரும் தான் காரணம். மதுவுக்கு மட்டும் தண்டனை தருவது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் இப்படி கல்மனதுடன் செயல்படுகிறான்? ஒன்றும் புரியவில்லையே. குழம்பி போனான் ராஜு. மணி 8 ஆகியும் ராஜு அறையை விட்டு வெளியில் வராததை கண்ட பெரியம்மா அறைக்குள் வந்தவள், என்ன ராஜு, உடம்பு சரியில்லையா? போர்வை விலக்கி எழுந்து அமர்ந்தவன், உடம்புக்கு ஒன்றுமில்லை பெரியம்மா, ரமேஷ் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மதுவோட நிலைமையை நினைச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன பண்ணுறது ராஜு, எனக்கு கூட வருத்தமாக தான் இருக்குது. ரமேஷோட மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை அந்த பொண்ணு சொன்ன மாதிரி சந்தேகப்பட்டு கூட அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லை பெரியம்மா, சட்டென மறுத்தவன், ரமேஷ் ஒரு சந்தோஷ பேர்வழி. அதுக்கு அந்த குழந்தை முட்டுக்கட்டையாக இருக்கும்னு நினச்சி தான் அப்படி சொல்லியிருக்கான். மதுமிதாவாவது கனிவாக பேசி அவன் கூட வாழ முயற்சி செய்திருக்கலாம். என்னை கேட்டால் அந்த பொண்ணு செய்தது தான் சரி. அவளை சராசரி பெண்ணா நினச்சி தான் ரமேஷ் அப்படி சொல்லியிருக்கான். வாழ்க்கை தான் பெருசுன்னு எதையும் பொருட்படுத்தாமல் அவன் கூட சேர்ந்துட்டா நிச்சயம் பின்னால் பாதிப்பு வருமுன்னு தெரிஞ்சுதான் அவள் சேரலை. பெரியம்மாவின் வார்த்தைகள் ராஜீவை யோசனைக்கு தள்ளியது. அப்படியென்றால் மதுவின் மீது ரமேஷுக்கு சந்தேகம்தானா? மதுவும் இதைத்தானே காரணம் காட்டினால் இவர்கள் சொல்வது உண்மையா? அல்லது அப்படியும் இருக்கலாம் என்று இவர்களாகவே கற்பனை செய்து கொள்கிறார்களா? எப்படி இருக்க முடியும்? இருக்காது. மதுவை உயிருக்குயிராய் காதலித்தவன் மூச்சுக்கு 300 தரம் மதுவின் பெயரை வேத மந்திரமாக உச்சரித்த ரமேஷ் மதுவை சந்தேகப்படுவது, அதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே கிடையாது. யோசனையிலிருந்து விடுபட்ட ராஜு பெரியம்மாவை பார்த்தான். நீங்கள் ரமேஷுக்கு உறுதியாக சந்தேகம்னு சொல்லலை. இருக்கலாம், அப்படித்தானே சொல்கிறீங்க? ராஜு, உன்னால் நம்ப முடியலைங்கிறது எனக்கு புரியுது. உயிர் நட்புங்கிற பேரில் ரமேஷ் உனக்கு உயர்வாக இருக்கலாம். அதே நேரம் மனசு சுத்தம் இல்லாத அவனை தேடி மது எப்படி போக முடியும்? அப்படியே அவள் மேல் விருப்பம் இருந்திருந்தா இடையில் ஒரு தடவையாவது அவளை தேடி போயிருக்க மாட்டானா ரமேஷ்? பெரியம்மாவின் விளக்கத்துக்கு பின்னும் ராஜு நம்ப மறுத்தான். ரமேஷ் இதுவரை யாரையும் நோகடித்து நான் பார்த்ததில்லை. விபத்தில் பெற்றோரை இழந்தபோது எல்லா வகையிலும் ரமேஷ் எனக்கு ஆறுதலாக இருந்தான். அப்படி இருந்தும் ரமேஷை அல்பத்தனமாக ஒரு பெண் மீது சந்தேகப்பட போகின்றான். குளியலுக்கு பின் பெரியப்பாவோடு சாப்பிட அமர்ந்தான் ராஜு. பெரியம்மா இருவருக்கும் பொங்கலை பரிமாறினாள். நீ என்னைக்கு ராஜு ஊருக்கு போகணும்? பெரியப்பா கேட்டார். புதன்கிழமை சாப்பாட்டினுடைய சொன்னான். வேலை விஷயம் என்னாச்சு? சென்னைக்கு தான் மாற்றுவாங்க. அங்கே எனக்கு ஒரு நண்பன் இருக்கான். சாப்பிட்டு முடித்தவன் ரமேஷை பார்க்க வேண்டும் என கூறி அறைக்குள் போனான். ஓட்டலில் சாப்பிட்டு கொண்டிருந்த ரமேஷை அங்கு வந்த ரவிச்சந்திரன் யதார்த்தமாக பார்த்துவிட அவனிடம் வந்தார். சுப்பிரமணியனின் மறைவுக்கு பின் ரமேஷ் யாரையும் சந்திக்கவில்லை. காஃபியை இதழுக்கு தந்து இறக்க ரமேஷ் என்று அழைக்கும் குரல் கேட்டு நிமிர்ந்தான்.
எதிரில் நின்றிருந்த ரவிச்சந்திரனை பார்த்து வாங்க சார் என்றான் புன்சிரிப்புடன். முன்னால் கிடந்த இருக்கையை சரி செய்து அமர்ந்தார் ரவிச்சந்திரன். அமர்வதை பார்த்த சர்வர் அங்கு வந்தான். என்ன சார் சாப்பிட்றீங்க? காஃபி, அடக்கமாக சொல்ல சர்வர் நகர்ந்தான். மூக்கு கண்ணாடியை கலற்றி அப்படியும் இப்படியுமாக பார்த்த ரவிச்சந்திரன் மெல்லிய குரலில் பேசத் தொடங்கினார். உங்களுக்குள்ள இப்படி ஒரு இடைவெளி விழுமுன்னு கொஞ்சமும் நான் எதிர்பார்க்கலை. ரமேஷ் அமைதியாக அமர்ந்திருந்தான். உன்னோட கோபத்தை சுப்பிரமணியன் சாவலையும் காட்டாமல் இருந்திருக்கலாம். ரொம்ப நல்ல மனுஷன். ரவிச்சந்திரன் சொல்லி முடிக்க காபி வந்தது. எடுத்து ஒரு முறை பருகிய ரவிச்சந்திரன், இப்பவும் சொல்கிறேன் ரமேஷ், மது ரொம்ப நல்ல பொண்ணு என்று கூறி மீண்டும் பருகினார். நான் அவள் நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்லலையே. அவள் மேலே உனக்கு சந்தேகம் இருந்திருந்தா அதை நேரிலே கேட்டு தெரிந்திருக்கலாம். நான் சந்தேகப்பட்டிருந்தா அவளை நான் வெறுத்திருப்பேன். அவள்தான் என்னை சரியா புரிஞ்சிக்கலை. தப்பு ரமேஷ் என்றவர் காப்பி கோப்பையை நகர்த்திவிட்டு, உன்னை சரியா புரிஞ்சுக்கலைனா தாலி கட்டுறதுக்கு முன்னாலே தவறு செய்ய உடன்பட்டிருப்பாளா? நான் என்னோட சந்தோஷ வாழ்க்கைக்காக தான் அந்த கருவை கலைக்க சொன்னேன். பொய் சொல்லாதே ரமேஷ். யாருமே தன்னோட சந்தோஷத்துக்காக ஒரு சிசுவை கொலை பண்ண சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நீ சொல்லியிருக்க, இது பெரியவங்க செய்து வச்ச கல்யாணமாக இருந்தால் நீ சொன்னதை பாதிக்கு பாதி ஒத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அப்படி இருக்கிறப்ப குழந்தையை கலைக்க சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? மதுவுக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் தான் சந்தேகப்படுவது உறுதியாகி விட்டதை உணர்ந்தவன் சமாளிக்க முயன்றான். இப்போவும் சொல்கிறேன், எனக்கு சந்தேகம் கிடையாது. அவள் என்னை குற்றவாளியாக்க முயற்சி செய்துட்டு இருக்கா. இதுக்கு காலம்தான் பதில் சொல்லும். இது பேசி தீர்க்கக்கூடிய விஷயம் இல்லை ரமேஷ். ஒருத்தருக்கொருத்தர் புரிஞ்சுக்கிட்டுத்தான் சேரணும். நீ விட்டு கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பதிலின்றி கை கழுவ சென்றான் ரமேஷ். இருவரும் வெளியில் வந்தார்கள். ரமேஷ் ஏதாவது கூறுவான் என்று எதிர்பார்த்த ரவிச்சந்திரனுக்கு ஏமாற்றமே. எதுவும் பேசாமல் காரில் ஏறி கிளம்பினான் ரமேஷ். ரமேஷை காண வந்திருந்தான் ராஜு. ஹாலில் அமர்ந்திருந்த ரமேஷ் ராஜுவின் வருகையை கண்டதும் வாடா ராஜு ஒப்புக்கு கூப்பிவிட்டான். மனதுக்குள் ஆத்திரம் இருக்கத்தான் செய்தது. என்ன ரமேஷ், ஆளையே பார்க்க முடியலே? கேட்டபடியே ரமேஷின் அருகில் அமர்ந்தான். வெளியூர் போயிருந்தேன். மதுவோட அப்பா இறந்துட்டாரு தெரியுமா உனக்கு? தெரியும், அம்மா சொன்னாங்க. எந்தவித உணர்ச்சியுமின்றி சொன்னான். பேச்சுக்கிடையில் அம்மா அவர்களை கடந்து சென்றாள். ராஜுவை பார்த்ததும் மனதிற்குள் பொறுமினாள். எதற்காக வந்திருப்பான்? அந்த கேடு கெட்டவளுக்கு சிபாரிசு வாங்கவா? இவ்வளவு தூரம் ஆன பின்னும் காரி உமிழ்ந்து நட்பை முறித்து கொள்ளாமல் இன்னும் உறவாடி கொண்டிருக்கிறானே. ரமேஷை என்னவென்று சொல்வது? இங்கு வர அவனுக்கு மனசாட்சி உறுத்தவில்லையா? நினைத்து கொண்டவள் கண்டும் காணாதவளை போல் சமையலறைக்குள் நுழைந்தாள். ராஜு மதுவின் பேச்சுக்கு தாவினான். மதுவோட வீட்டுக்கு போயிருந்தேன் ரமேஷ். ராஜு சொல்லி முடிப்பதற்குள், தப்பா நினைக்காத ராஜு, வேற ஏதாச்சும் பேசுவோம் ரமேஷ் என்று அதிர்வாய் அழைத்தான் ராஜு. என்னை துச்சமாக நினச்சி சவால் விட்டு பேசிட்டு போன அவள் கூட வாழணுங்கிறதையே மறந்துட்டேன் அரக்கத்தனமாக ரமேஷ் கூற, புரியாமல் பேசாத ரமேஷ், எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். குழந்தை உங்களுக்கு தேவையில்லைன்னா பெற்று என்கிட்ட கொடுத்துருங்க. எதுக்காக கலைக்கணும்? ரமேஷ் திடுக்கிட்டு போனான். என் சந்தேகம் சரியே இல்லை என்றால் குழந்தையை இவன் கேட்பானா? நான் என்ன அந்த அளவுக்கு முட்டாளா? யோசனையின் முடிவில் சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமே. என்னோட சந்தோஷந்தானே அழிச்சிக்க முடியுமா? அதான் கருவை அழைச்சிட சொன்னேன். ஆனால் மது நான் தேவையில்லைன்னு சொல்லிட்டா. ரமேஷ் வேகப்பட்டு சொல்ல, மது அப்படி சொன்னதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அவசரமாக கேட்டான் ரமேஷ். நீ மதுவை சந்தேகப்படுற சரியா? திடுக்கிட்டு போன ரமேஷ் சமாளித்து கொண்டு, ராஜு என்று மறுப்பது போல அழைக்க, ஆமாம், உயிரா விரும்பி கல்யாணம் பண்ணின நீ ஏன் கருவை கலைக்க சொல்லணும்? உன்னோட சந்தேகம் யார் மேலே சொல்லு, நானே அதை தீர்த்து வைக்கிறேன் என்று உணர்ச்சி வயப்பட்டு கேட்டான் ராஜு. ரமேஷ் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை ராஜுவே இப்படி கேட்பான் என்று. என் சந்தேகம் இவன் மீதுதான் என்று எப்படி சொல்லுவேன்? ஏன் இப்படி இவன் கேட்கிறான்? மதுவை எப்படியாவது என்னோடு சேர்த்து வைக்கவா? அல்லது அவனை காப்பாற்றி கொள்ளவா? இல்லை, என் சந்தேகம் இவன் மீதுதானா என்பதை தெரிந்து கொள்ளவா? ஏன் மதுவின் மீது இவனுக்கு இவ்வளவு அக்கறை? என்ன ரமேஷ் யோசிக்கிற? சொல்லு, உன்னோட சந்தேகம் யார் மேலே? சந்தேகப்படுறது பெருசில்லை, உடனடியாக அதை விசாரித்து தீர்த்துக்கணும். இது வாழ்க்கை பிரச்சனை, தள்ளி போடக்கூடாது. ராஜீவ், நீ எதை மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில நேரத்தில் சந்தேகப்பட்டிருக்கேன், உண்மைதான். ஆனால் இப்போ நான் மது மேலே சந்தேகப்படலை. அவளா அப்படி நினச்சிட்டு இருந்தா அப்படின்னா நீ போய் கூட்டிகிட்டு வரலாம் இல்லையா?
எனக்கு குழந்தையோடு அவள் தேவையில்லை. அதுதான் உன்னோட முடிவா? ஆமாம் என்றவன், என்னோட கருவைத்தானே கலைக்கச் சொல்றேன். கலைச்சா என்னவாம்? ஏன் மறுக்கிறாள்? அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடு ரமேஷ், குழந்தையை பெத்துக்கட்டுமே. வளர்வது உன் வாரிசல்லவா, எப்படி கலைக்க முடியும்? அதனால்தான் குழந்தையை நீயே கேட்கிறாய். நல்ல வேளை உண்மை தெரிந்துவிட்டது. இல்லை என்றால் ஏமாந்து போயிருப்பேன். உண்மை என்றாவது ஒரு நாள் வெளிவராமலா போய்விடும் நினைத்தவன், ராஜீவ், நான் ரொம்ப குழப்பத்திலே இருக்கேன். எங்கேயாச்சும் போய் வரலாம்னு இருக்கேன். நீயும் வர்றியா என்று பேச்சை மாற்றினான். ரமேஷின் குணம் அறிந்த ராஜீவ் அத்தோடு மதுவின் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். வர்ற புதன்கிழமை ஊருக்கு போறேன்டா. சடாரென திரும்பி, நானும் உன் கூட வர்றேன் என்றான் ரமேஷ். நான் வேலை விஷயமா பேச போகிறேன். அப்போ வீட்டுக்கு போக மாட்டியா? இல்லை ரமேஷ், எனக்கு வேறு சில வேலைகள் இருந்தா என்ன, அதை முடிச்சிட்டு போய் சுகியையும் குழந்தையையும் பார்க்கலாமே. இப்போ வேண்டாம், இன்னொரு முறை போகலாம். ஏன் இப்போ போனால் என்னவா? சொன்னா கேளுடா. நான் மாமியார் வீட்டுக்கு போக மாட்டேன். சுகி தனியாக வரட்டும். நீ தானே போக மாட்டேன், நான் மட்டும் போய் பார்த்துட்டு வர்றேன். இல்லை ரமேஷ், இப்போ வேண்டாம். முடிவாக மறுக்க. ஏன் சுகியை பார்க்க அழைத்து செல்ல மறுக்கிறான்? ஒருவேளை அங்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? என்னை தட்டி கழிக்கின்றான். ஏதோ ஒரு பெரும் சிக்கலில் மாட்டியிருக்க வேண்டும் என்று அன்று நான் நினைத்தது முற்றிலும் சரியே. உயிர் நண்பனாக இருந்தும் என்னை ஏமாற்றி கொண்டிருக்கின்றானே. இருக்கட்டும், எதுவரை போகும் என்று பார்க்கின்றேன். சரி ராஜீவ், நீ மட்டும் போயிட்டு வா என்றான். மதுவின் நிலவரத்தை விலக்கி ரமேஷின் மனதை மாற்றலாம் என்று திட்டமிட்டு வந்த ராஜீவ் தோற்று போய் வேதனையை மறைத்து விடை பெற்றான். ராஜீவ் வெளியேற அவன் மீதிருந்த ஆத்திரத்தில் ஆஸ்ட்ரேயில் சிகரெட்டை ஆக்ரோசத்தோடு நசுக்கினான். ராஜீவ் எப்போது நகர்வான் என்று எதிர்பார்த்திருந்த அம்மா ரமேஷிடம் வந்தாள். இதுக்கு மேலேயும் நீ அவன் கூட பேசுறது எனக்கு என்னமோ பிடிக்கலை. அம்மா அருவருப்போடு முகம் சுளித்து சொல்ல பதிலின்றி படிக்கட்டில் ஏறி கொண்டிருந்தான் ரமேஷ். மாடியில் அறைக்கு வந்தவன் புருவத்தை நெரித்து யோசித்தான். மது நிரபராதி என்றால் மீண்டும் என்னை தேடி வந்திருக்கலாமே, ஏன் வரவில்லை? மருத்துவர் கூறியது போல் 1000ல் 1 இதுபோல இருக்கும். ஆனால் என் விஷயத்தில் அது சாத்தியமல்ல. நினைத்தவனுக்கு ராஜீவின் வருகை ஆச்சரியத்தை தந்தது. ராஜீவ் ஏன் சந்தியாவுக்காக வாதாட வேண்டும்? நான் அவளை வெறுத்ததிலிருந்தே இவனுக்கு உண்மை புரிந்திருக்காதா? தெரிந்தே நடிக்கின்றானா? அல்லது அடிக்கடி வருவதால் நான் உத்தமன் என்று நம்பிவிடுவேன் என்று நினைத்து வருகின்றானா? எப்படியோ தவறு செய்துவிட்டு அதை சொல்ல முடியாமல் சமாளிக்க முயல்கிறான். கெட்டுப்போன அவளை என் தலையில் கட்டிவிட பார்க்கிறான். நடக்குமா? தவறு தன் மீது இருப்பதால் தான் மதுமிதா என்னை தேடி வரவில்லை. இவனுக்கு ஒரு முள் குத்தினால் கூட என் விழியில் உதிரம் கசியும். ஆனால் இவனோ வேண்டுமென்றே என் நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சி விட்டான். ராஜுவை நினைத்து நினைத்து ஆத்திரமடைந்தவன் மீண்டும் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து புகைக்க தொடங்கினான். மதுமிதாவை தேடி வந்திருந்தான் ராஜு. வீடே வெறிச்சோடி போய் கிடந்தது. எதிரில் சுப்பிரமணியத்தின் புகைப்படத்தில் மாலை போடப்பட்டு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ராஜம் உறங்கிக் கொண்டிருந்தாள். ராஜு உள்ளேயிலிருந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். பின்னர் மது என்று அழைத்தான். அறையிலிருந்து வெளியே வந்தாள் மதுமிதா. அவளை பார்த்த ராஜு வேதனையின் எல்லைக்கே போய்விட்டான். அவளின் தோற்றத்தில் நிறைய மாற்றங்கள் தெரிந்தது. பொலிவிழந்த முகம், ஜீவனற்ற விழிகள், உலர்ந்து போன உதடுகள். அதிகமாகவே நொறுங்கி போயிருந்தாள் மதுமிதா. வாங்க ராஜீவ், சிரமப்பட்டு சின்னதொரு குரலில் அழைத்தாள். என்ன மது, உடம்பு சரியில்லையா? இல்லை ராஜீவ், மனக்குழப்பத்தினால்தான் மந்தமாயிருக்கேன். உட்கார்ந்தான் ராஜு. உன்னை பற்றி ரமேஷ்கிட்டே பேசி பார்த்தேன். அவன் ஒரே முடிவில் இருக்கிறான். நான் அவர் கூட வாழ்றதுக்கு ஏங்கலையே. பிடிவாதம் வேண்டாம் அது. 2 பேருமே இப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு என்னதான் முடிவு? இத்துடன் காதல் என்பதே காணல் நீரோ கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் காதலை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கதையை நீங்கள் கேட்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, சரிங்களா? அப்போ தான் கதையோட சுவாரஸ்யம் உங்களுக்கு புரியும். சரி, நெக்ஸ்ட்டு எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை காத்திருக்கவும்.